ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களுக்கு சந்தித்ததில் மிக மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Realme GT5. ஸோ இந்த பேரை கேட்டாலே சும்மா அதிருதில்லை அப்படின்ற மாதிரி எங்கே பார்த்தாலும் இந்த Realme GT5க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்ட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் Realme GT அப்படின்னாவே அந்த லைனப் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து அள்ளி கொடுத்துருப்பாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அள்ளி கொடுத்தாலும் அதோடைய ப்ரைஸிங்கை பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ரைஸிங்கில் கொடுப்பாங்க. அதனாலேயே இந்த Realme GT5க்காகவே எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு நல்லாவே புரியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த Realme GT5க்கான ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் இவங்க சொல்லியிருக்காங்கன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme GT5ல உங்களுக்கு 24 GB ரேம் வரும்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபோனுக்கு 6 GB ரேமே ரொம்பவே போதும். ஆனால் 24 GB ரேம் வந்து யார் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ 24 GBனா அதோட ப்ரைஸும் எங்கே போக போகுதுன்றதும் தெரியல. ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதுக்கு அடுத்து தான் இன்னொன்று சொல்கிறாங்க, 240 வாட்ஸ் கிட்ட ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இந்த மொபைலில் வரும்னு சொல்கிறாங்க. 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரே பார்த்தீங்கன்னா இப்போ ரெட்மிலாம் வந்து ரிலீஸ் பண்ணி பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதுக்குள்ளேயே 240 வாட் சார்ஜர் கிட்ட உங்களுக்கு நாங்கள் இதில் கொடுக்க போகிறோன்றது வந்து என்ன அளவு இவங்க நினச்சிட்டு இருக்காங்கன்னு ஒன்றுமே புரியல. சும்மா சார்ஜ் எடுத்து சொருவி 2 நிமிஷத்தில் வந்து சார்ஜ் ஆகிடும் பொழுது மேகி நூடுல்ஸ் மாதிரி அப்படி தான் அவங்க சொல்ல வராங்கன்ட்டு நினைக்கிறேன். ஸோ மெயினாக Realme GT5ல இது 2 தான் இவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ வேறு என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இவங்க கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ப்ராசஸரான Snapdragon 8+ Gen 2ன்ற ஒரு ப்ராசஸர் தான் வந்து இதுலேயும் வரப்போகுது. ஸோ அதில் எந்த சந்தேகமும் இல்லை, ஏன்னா எப்பவுமே ஃப்ளாஷிப் ப்ராசஸராக வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான் இருக்குது. டிஸ்பிளே 6.78 இன்ச்சு கிட்ட ஒரு AMOLED டிஸ்பிளே வந்து வரும்னு சொல்கிறாங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே மட்டும் இல்லை, இது வந்து ஒரு 1.5K கிட்ட கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்கும் அந்த டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 144 ரெஃப்ரெஷ் ரேட்டு, 360க்கான உங்களுக்கு டச் சாம்பிளிங் ரேட்டும் வந்து இதில் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500க்கு மேலே உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிலெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே வந்து ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்கும். அந்த அளவுக்கு அட்டகாசமான இதோட கிளாரிட்டி இருக்கும்னு கிளைம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வர எல்லா ஃபோனில் இருக்கிற லேட்டஸ்ட் ஒரு சூப்பரான 2 ஃபியூச்சரும் வந்து இதுலேயும் இருக்குது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேம். ஸோ இதில் வந்து LTDDR5Xன்ற ஒரு ரேமையும் கொடுக்குறாங்க. இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இந்த 24 GB ரேம் பார்த்தீங்கன்னா இந்த வெர்ஷனில் வந்து வரப்போகுதுன்றது வந்து ரொம்பவே சூப்பரான விஷயம். ஸோ அது மட்டும் இல்லை, UFS வந்து ஒரு 4.0 கிட்ட லேட்டஸ்ட் வெர்ஷனான இன்டர்னல் மெமரி வேரியண்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ UFS 3.2 3.0ன்ற இந்த வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். வர எல்லா ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா UFS 4.0 வெர்ஷன் வந்து கொடுத்துட்டு வரன்றதை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபோன்லேயும் இது வருதுன்றது ரொம்பவே சூப்பரான விஷயம். ஸோ இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு லேட்டஸ்ட் டாப்பில் இருக்கிற எல்லா ஸ்பெக்ஸையும் வந்து அள்ளி தூவி விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அதோட நேரத்தில் கேமராலையும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. சோனியோடைய 50 MP IMX890ன்ற ஒரு பெரிய சென்சார் உள்ள கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது கூடவே உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கிடச்சிருது. கேமரா பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க போது கூடவே உங்களுக்கு 8 MBக்கான ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இதை பற்றி பேசுறதுக்கு ரொம்ப பெருசாக ஒன்றுமே இல்லைனா கூட மெயின் கேமராவே நம்மளுக்கு போதும் அட்டகாசமான வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல் 16 MP கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 4K 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி Realme GT2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 ரேஞ்சு கிட்ட உங்களுக்கு ப்ரைஸ் ட்ராப் ஆகி வந்து வித்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதே போல் Realme Neo GT3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30,000 ரேஞ்சுக்கு வந்து வித்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபோன் வந்து எவ்வளோ ப்ரைஸிங் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த Realme GT5க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.